ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அடப்பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓணம் வந்தாச்சு, அதனால் ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன். நீங்கள் ஓணம் சத்யாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடியது இந்த அடப்பிரதமன் தான். இது செய்கிறதுக்கு நான் ரெடிமேட் அடை வாங்கிக்கிட்டேன். அதை நான் 1 கப் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச அடையை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடையெல்லாம் நல்லா உதிரியாக நமக்கு வந்துடும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் தேங்காவை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் தேங்காய் பாலாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நான் 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா இந்த முந்திரியை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தேங்காவை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் போல் நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்ச வெல்லத்தை இதில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அடையை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த அடை இந்த வெல்லத்தோடு நல்லா குக் ஆகட்டும். நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போது இதுக்கு நான் 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 பிஞ்ச் சுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்கும்போது 2வது தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா அடப்பிரதமன் தயாராகிடும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்பவே சுவையான அடப்பிரதமன் தயாராகிடுச்சு. இந்த ஓணத்துக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா, bye bye from me, அபிராமி ரவிச்சந்திரன்.